ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தனியார் நிறுவனத்திலிருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன கண்டென்ட் இருக்குது உள்ள, அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா நம்மளோட கெரியருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிஸ்பா நியூமெட்டிக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்திலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பணியின் பெயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கும் அசம்பிளி அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கும் ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 2 விதமான போஸ்ட் கேட்டகரி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வேலை வாய்ப்புகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 காலி பணியிடங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ராக்கெட்லேயே வந்து எந்த இயர் பாஸ் அவுட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அது தொடர்ந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பாலினம் வந்து ஆண்கள், அதாவது மெயில் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபைன். அதுக்கப்புறமா மாதாந்திர ஊதியம், அதாவது மந்த்லி சேலரி வந்து எப்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ படித்து முடித்தவங்களுக்கு ஒரு விதமான சேலரியும், அண்டு இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு விதமான சேலரியும் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம நோட் பண்ணிக்கிடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா சலுகைகள் அப்படி நம்ம எடுக்கும் பொழுது அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூனிஃபார்ம், ஷூ, ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இதெல்லாமே பெனிஃபிட், அதாவது சலுகை கேட்டகரியில் வருது. ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத கீழே வந்து அவங்க குறிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த ஏரியாவில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் நோட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த லொக்கேஷனில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது அப்படிங்கிறது இந்த செக்ஷனில் இருக்குது. நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு வருதுன்னு பார்த்துக்கோங்க. கிண்டியாக இருக்கட்டும், கீழே ஒவ்வொரு லொக்கேஷனாக 4 லொக்கேஷன் மெயினாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லொக்கேஷன் எல்லாத்துலேயுமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன். அதை தொடர்ந்து வந்து ஒரு சில முக்கியமான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை நேரம், பணி நாட்கள் மொத்தமே 5 நாள் தான் ஒரு வாரத்தில் வேலை இருக்கும். அதாவது திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் தான் வேலை. அப்போது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சனிக்கிழமை, அதுக்கப்புறமா ஞாயிற்றுக்கிழமை வந்து நமக்கு ஹாலிடே அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மொத்தமே 5 டேஸ் தான் வந்து நமக்கு ஒர்க்கு. கரெக்டுங்களா? ஸோ அப்புறம் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு லீவு. அதாவது வாரத்தில் 2 நாள் வந்து விடுமுறை அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. மொத்தமாக 3 ஷிஃப்ட் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து ஷிஃப்ட்டுக்கான டைமிங் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறோம். இனி இதே மாதிரி ரெகுலராக சென்னையில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சென்னை அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை கமெண்ட்ஸ் வருதோ அத்தனை கமெண்ட்ஸை பார்த்து அடுத்தடுத்த வீடியோவை நாங்கள் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கோம். கரெக்டான எலிஜிபிள் பர்சன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட கரியருக்கும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஓகேங்களா? ஃபைன். ஸோ தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் ஜாப் நோட்டிஃபிகேஷனை எஜுகேஷன் பர்பஸ்க்காக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.